நீங்க அதாவது நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, நீ உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஏய், நான் முதல்ல பேசிடுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் தான் முதல்ல பேசுவேன். சரி பேசு. நான் பேச எனக்கு உன் பெர்மிஷன் அவசியம் இல்ல. இது உன் வீடு, நீயே முதல்ல பேசு. பா, நீ ஒரு ஃப்ராடு. நீ மட்டும் என்ன பெரிய டாக்டர் சிக்மெண்ட் பிரைடா? நீயும் ஃப்ராடு தான். ஓகே, அக்ரி. நான் சின்ன ஃப்ராடு, நீ பெரிய ஃப்ராடு. ஃப்ராடுல என்னையா சின்னது பெருசு? எல்லாமே ஒண்ணுதான். ஏய் ஒத்த கொலுசு, நீ வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்ப ரெட்ட தலைவலி ஆயிட்ட. எப்படி? என் அம்மாவை தெரியும்னு நீ சொல்லவே இல்லல்ல. நான் கொடுத்த லொகேஷன்ல என் வீட்டுக்கு வந்து என் போன் கால கூட எடுக்காம எனக்கே டிமிக்க குடுக்குற. ஏய் லூசு. இது லூசா? பின்ன என்னையா? நான் உன் நம்பரை பிளாக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. வாட்? நான் வாத்து கோழின்ட்டு நான் செல்வநாயகி ஆண்டிய பார்க்க வந்தேன். அவங்க என் அம்மா. அவங்க என் ஆண்டி. ஓ மை காட். அவங்க உனக்கு தெரியும், நீ ஏன் சொல்லவே இல்ல? அவங்க தான் உன் அம்மான்னு நீ ஏன் எனக்கு சொல்லல? நம்ம கதையில இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு எங்க அம்மா உன்ன நலன் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்துறாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு தான் யாராச்சும் உண்மையை சொன்னா பிடிக்காதே, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பேச்ச மாத்தாத. நீ அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நலன் சார் வீட்டு பொண்ணுன்னா நீ ஏன் கார்ல வராம ஆட்டோல வந்த? நீ இவ்ளோ பெரிய கோடீஸ்வரி செல்வநாயகி வீட்டு பையனா நீ ஏன் கார்ல வராம ஆட்டோ ஓட்டிட்டு வந்த? அது என் தலை விதி. அப்ப இது என் தலை விதி. சரி பேச்ச மாத்தாத. அவ்வளவு பெரிய பணக்காரி, அதுவும் பெரிய ஹோட்டலியர் பொண்ணு, ரோட்டு கடையில ஏன் தட்டு இட்லி சாப்பிடணும்? அவ்ளோ பெரிய விலை மதிக்க முடியாத முத்து ஏதாவது ஒரு நாத்தம் பிடிச்ச சிப்பிக்குள்ளதான் இருக்குயா. அந்த மாதிரின்னு வச்சுக்கோயேன். புரியல. யோ, ஒரு பெரிய பில்டிங் கட்ட ஒரு சின்ன ஆணி கூட உதவும். அதே மாதிரி சின்ன ஹோட்டல்ல கூட டேஸ்டி ஃபுட் கிடைக்கும்யா. அத பிக்கப் பண்ணி எங்க செயின் ஹோட்டல்ல அறிமுகப்படுத்துவோம். இது பிசினஸ் டாக்டிக்ஸ். அதை விட நீ ஆட்டோ ஓட்டுன? சும்மா ஆசைக்கு ஒரு நாள் ஓட்டுன. அன்னைக்குதான் நீ பிக்கப் ஆயிட்ட. உன்னை ரெகுலரா பிக்கப் பண்ண நானும் ஆட்டோக்காரன் ஆயிட்டேன். எவ்ளோ கொழுப்பு! நான் உனக்கு பிக்கப்பா? சரி ஓகே, இதெல்லாம் நமக்குள்ள சகஜம். ஃப்ராடுக்கு ஃப்ராடு சரியா போச்சு. இனிமே இந்த டாபிக்க நம்ம பேச வேணாம். அப்படி மரியாதையா சரண்டர் ஆவு. சரி வா வா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் வசந்தம் வருதுன்னு தெரிஞ்சோம் சந்தோஷத்துல செடிகள் பூக்குறது இல்லையா, மரங்கள் எல்லாம் காய்க்கிறது இல்லையா, லைக் தட் ஒன்லி. நீ வரேன்னு தெரிஞ்சதும் சந்தோஷத்துல என் ரூம நானே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஷப்பாடி, என் உச்சி குளிர்ந்துருச்சு. தேங்க் யூ. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காத மாதிரி நீ நடிக்கிறதும் எனக்கு பிடிக்கும். என்னது? உன்னை எப்ப முதலா பார்த்தனோ அப்ப இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ போதும், இத கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குது. நீ இல்லாத என் உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் நீ கண்ண மூட, நான் காட்டுறேன். காட்டு. இப்போ உனக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. நீ இல்லாத என் உலகம் இப்படித்தான், வெளிச்சமே இல்லாம இருட்டா இருக்கு. என்ன கண்ணு மூட வச்சு ஏதாவது எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுத்து அசத்துவேன்னு பார்த்தா வெறும் டயலாக் தானா? ஷோ, எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் என்ன வேணும் கேளு, குடுக்குறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ ஒரு பொண்ண லவ் பண்றியே, அவளுக்கு போய் கொடு. ஆமா, அந்த லவ் என்னாச்சு? அது வந்து அது உன்னை நம்பி அந்த ரகசியத்தை சொல்லலாமா? இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லாட்டி போயா. அந்த பொண்ணே நீதான். வாட்? நானா? ஆமா, நான் லவ் பண்ண பொண்ணு நீதான். இத சொல்லத்தான் உன்னை வீட்டுக்கே வர சொன்னேன். என்ன விளையாடுறியா? அப்போ அன்னைக்கு காஃபி ஷாப்ல நீ போட்ட பிட்டு அது எல்லாம் என் லவ் உன்கிட்ட
நேர்ல சொல்ல தைரியம் இல்லாம நான் போட்ட பிட்டு. ஏய், ஏன் அந்த பக்கம் திரும்பிட்ட? நீ பொய் சொல்ற. ஐயோ, இல்ல இல்ல, உன்னை லவ் பண்ற அந்த பையனே நான் தான். ஓஹோ, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் மனசாட்சியே இல்ல. கூசாம ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி என்ன வழி அனுப்புற. இப்பவும் அதான் சொல்றேன், ஆல் தி பெஸ்ட். வேற யாரையாச்சும் போய் லவ் பண்ணு. அப்படின்னா சத்யா, நீ என்ன லவ் பண்ணலையா? ஆ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீயும் பெரிய பணக்காரன் தான். சும்மா டைம் பாஸுக்கு என் பின்னாடி சுத்திக்கிட்டு வழிஞ்சிட்டு இருந்த. வேற யாரையாச்சும் பாரு. இல்ல, ஐ லவ் யூ. நான் ஒன்ன மட்டும் தான் பாப்பேன். என் லவ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னைக்குனா நான் பெரிய கோடீஸ்வரர் நலனோட பொண்ணுன்னு உண்மை தெரிஞ்ச பிறகா? என்ன சத்யா இப்படிலாம் பேசுற? பின்ன ஒருவேளை நான் நிஜமாவே நலனோட பொண்ணா இல்லாம ஒரு ஏழு பொண்ணா இருந்தா அப்ப நீ என்ன லவ் பண்ணுவியா? ஷோ சத்யா, இப்படிலாம் பேசாத. காதலுக்கு கண்ணு இல்ல, அதனால அது ஏழை பணக்காரன்லாம் பாக்குறது இல்ல. உன்கிட்ட காசு பணம் இருக்கான்னு பார்த்து நான் உன்னை லவ் பண்ணல. சொல்ல போனா நீ ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு சவாரிக்கு காசு இல்லைன்னு சொன்ன பாரு, அப்பதான் நான் உன் மேல டீப்பா லவ்ல விழுந்தேன். அதனால என் காதல இப்படி சீப்பா பேசாத. யோ, என்ன அதையே சொல்லி காட்டுற? அதான் போன்ல உனக்கு அந்த பிஸ்கோத்து காசு போட்டேன்ல, அத வச்சுதானே நீ என் பேரை கண்டுபிடிச்ச. சவாரிக்கு காசு தரலன்னு கூசாம பொய் சொல்ற. சரி, அதை விடு. நீ கேட்ட அதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்டா? எப்படி எப்படி எப்படி? நீ என் பணக்காரத்தனத்தை பார்த்து லவ் பண்ணியா? நான் ஒருவேளை ஏழையா இருந்தா, அந்த ஆட்டோக்காரனாவே இருந்தா, நீ என்ன லவ் பண்ணிருப்பியான்னு நான் உன்னை திருப்பி கேட்டா? யோ லூசு, நான் தான் உன்னை லவ்வே பண்ணலையே. கேள்வியே அப்பட்டமா இருக்கு. இதான் உன் பதிலா? இன்னொரு கொட்டு கொட்டணுமா? இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம். நீ என் மனச பாத்திருக்கியோ இல்லையோ, நான் உன் மனச பாத்திருக்கேன்.